63 நாயன்மார்களுடைய பெருமையை பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்தி இலக்கியம் நம்முடைய பெரிய புராணம். ஒரு சமுதாயம் சமயத்தை சார்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணுலகத்திற்கு சொன்ன மகத்தான காப்பியம். கடவுளுக்காக கண்ணையே கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை படிக்கின்ற போது நம் கண்ணில் கண்ணீர் வர வைப்பதுதான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம். சேக்கிழார் காட்டும் சிவபுராணம். அது என்ன சேக்கிழார் காட்டும் சிவபுராணம்? நம்ம நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் என்று வணங்கக்கூடிய ஈஸ்வரன் எல்லோருக்கும் பொதுவானந்தான். அந்த ஈசன் மீது அன்பு கொண்டு அடியார்களாக இருந்த 63 நாயன்மார்களுடைய பெருமையை பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்தி இலக்கியம் நம்முடைய பெரிய புராணம். அது ஆழ்வார்கள் எப்படி பாசுரங்களை பாடி பாடி நாராயணனை துதித்தார்களோ அப்படி சிவனருள் செல்வர்களாக நம்முடைய அடியார் பெருமக்கள் ஆண்டவனை துதித்து துதித்து அவர்களை உள்ளம் கரைய கரைய பெருமை பேசப்பட்ட ஒரு பக்தி நூல்தான் இந்த பெரிய புராணம். நம்முடைய சிவ அடியார்களை முழுமையாக சித்தரித்து காட்டுவது, தன்னலம் துறந்தது, அவர்களுடைய தொண்டு மார்க்கம், பிறவருக்காக உதவுதல், அச்சம் தவிர்த்தல் இவற்றை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு உன்னத நூல் பெரிய புராணம். சமயம் வேறு சமுதாயம் வேறு என்று பிரித்து பார்ப்பது நம்முடைய இயல்பு. ஆனால் ஒரு சமுதாயம் சமயத்தை சார்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணுலகத்திற்கு சொன்ன மகத்தான காப்பியம். அற்புதமான நெற்றியெல்லாம் மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு என்று பெருமை பேசக்கூடிய திருநீரும், உயர்ந்த உத்திராட்சமும், உன்னதமான சிவபூஜையும், காவியும் கமண்டலமும் மட்டுமே என்பதை உடைத்தறிந்து தொண்டால் ஆண்டவனை அடையலாம் என்று ஏற்படுத்தப்பட்ட நூல் பெரிய புராணம். இன்னும் சொல்லப்போனால் தாடியும் காவியும் கமண்டலமும் சிவ சின்னங்களும் மட்டுமல்ல, அன்பு, பண்பு, பாசம், நேசம், உதவி, தொண்டு என்று இவற்றின் வடிவமாக காட்டப்பட்ட ஒரு நூல். இன்னும் ஒற்றை வரியில் சொல்கின்றேன், சித்தம் சிவமாக்கி செய்வதையே தவமாக்கும், சித்தம் சிவமாக்கி செய்வதையே தவமாக்கும் அத்தல் அல்லவா இறைவன் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு வடிவம் தந்தது பெரிய புராணம். திருமந்திரத்தை நம்ம படிக்கிறோம். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். இந்த வார்த்தை பாருங்க, அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பும் சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அன்பும் சிவமாவதும் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமந்திரத்தினுடைய 230வது பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை படிச்சுட்டு நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்து வாசிக்கணும். அப்போ தான் தெரியும் எவ்வளவு அன்பு வயப்பட்டவர்கள். அன்பு பண்பு பாசமே தெரியாத வேட்டுவ குலத்தில் பிறந்த ஒருவன் கடவுளுக்காக கண்ணையே கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை படிக்கின்ற போது நம் கண்ணில் கண்ணீர் வர வைப்பது தான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம். ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பேர் நடந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்பதற்காக சிவந்த கண்களோடு பெற்றெடுத்து தன் உயிரை சிவாலயத்திற்கு துறந்த தாயாருடைய பெருமையை பேசப்பட்டதுதான் கமலவதியினுடைய சரித்திரம். சிறு தொண்டர் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாய் பிறக்க தாய் பிடிக்க தந்தை கூரறுத்து சமைத்து அடியாருக்கு திருஅமுது படைக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவன் என்று தெரியாது தன்னுடைய பச்சிலம் குழந்தையை இறைவனுக்காக தானமாக தந்த அந்த உயர்ந்த எண்ணம், இவையெல்லாவற்றையும் விட கடவுள் உன் மனைவியை என்னோடு அனுப்பு என்று கேட்டபோது கனப்பொழுதும் யோசிக்காமல் அனுப்பி வைத்து இயற்கைக்கு மாறாக, இன்னும் சொல்ல போனால் இயற்கைக்கு புறம்பான பணியை கூட ஆண்டவனுக்காக உகந்து செய்வேன் என்று சொன்ன இயற்பகை நாயனாருடைய சிறப்பை சொல்வதுதான் பெரிய புராணம். ஒன்று வேண்டாம், சித்தம் சிவமாக்கின்னு சொல்கிறோம்ல, சிவவேடமே தவவேடம் என்று தன் உயிர் துறந்தாலும் முத்தநாதா தத்தாய் இவர் நமரே என்று எல்லை வரை சிவவேடம் தரித்தவர்
தன்னை குருதி கொப்பளிக்க குத்திய போதும் பத்திரமாக அனுப்பி வைக்கக்கூடிய ஈவு இரக்கமற்ற பண்பில்லாத மனிதருக்கும் பண்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாத்திரம் இந்த பெரிய புராணம். எம்மை வேணும் அம்மைகான் என்று ஆண்டவனையே அன்பால் நடுங்க வைத்ததுதான் காரைக்கால் அம்மையாருடைய பக்தி. இப்படி பக்தி சுனையை சொட்ட சொட்ட நான் ஒன்று சொல்கின்ற இறைவனை அடைவதற்கு தொண்டு தூய பக்தி, இதை இரண்டையும் 2 விழிகளாக கொண்டு வந்து கற்கோயிலை கட்டிய அற்புதமான சொற்கோயில் பாத்திரம் நம்முடைய 12ஆம் திருமுறை பெரிய புராணம். தெய்வ சேக்கிடார் படைத்து காட்டிய நாயன்மார்களுடைய வாழ்க்கையை படிக்க 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 சிவனோடு நாம் 2 கலப்போம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.